7000 வருடம் பழமையான கோயில். ராவணன் வந்து வழிபட்ட ஸ்தலம் இது. இந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிச்சியுமே வந்து ஒவ்வொரு பிரம்மாவாக இருக்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நமது ஜாதகத்தை வைத்து அர்ச்சனை செய்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரம்மா வந்து உரைகின்ற இந்த மருத மரத்தை வழிபாடு செய்யும் பொழுது நமது தலை சுழியில் எழுதியிருக்கக்கூடிய அந்த தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும். வருகின்ற 14/12/2025 ஞாயிற்றுக்கிழமை நமது ஆன்மீகத்துடன் நட்பு சேனலின் புதிய உதயமாக உருவாக உள்ள மீனா வைஷ்ணவி டூர்ஸ் மூலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த யாத்திரையில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 7994347966 அப்படிங்கிற அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தங்களது இருக்கை மற்றும் தங்களது வருகையை வந்து பதிவு செய்து கொள்ளலாம். வந்து அகோர வீரபுத்திரருக்கு இங்கே அவதாரஸ்தலம். வேற எந்த கோயிலில் பார்த்தா வெளி பிராகாரத்தில் வெளி தூணில் இருப்பார் அக்னி வீரபுத்திரர், அகோர வீரபுத்திரர்னு. இங்கே வந்து பிரதானமாக இருக்கார் அவர். தட்சண சிம்ஹானம் பண்ணும்போது ஒவ்வொருதுலேயே வெட்ட ஒவ்வொருதுலேயே உருமாறிண்டே இருக்கார். தட்சன் இருக்கிற கபாலத்தை எடுத்து மாலையாக போட்டிருந்தாலும் அவருக்கு வந்து வடமாலையும் தெரிஞ்சது தான் இங்கே விசேஷம். கோர்ட்டு கேஸு பிரச்சனை, பூமி சம்மந்தப்பட்டமான பிரச்சனை, அதுக்கெல்லாம் அவர் தான் நிவர்த்தி. அம்பாள் பேர் வந்து குங்குமாம்பிகை. இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்க, வேலை கிடைக்காதவங்கலாம் தேய்பிறாக காலத்தில் அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாத்தி, அம்பாளுக்கு புடவை சாத்தி அவளோட ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி போனாங்க அப்படின்னா 3 மாதத்துல எங்கள் நல்லது நடக்கும். வேலை வாய்ப்புக்கு 2 ரோஸ் மாலை திங்கக்கிழமை அன்னைக்கு பண்ணணும். சுவாமிக்கு கொண்டு 2 ரோஸ் மாலை வாங்கி சுவாமிக்கு அம்பாளுக்கு இது பண்ணி 1 லிட்டரு நல்லெண்ணெய் வாங்கி சுவாமிக்கு கொடுத்து தேங்காய் பழம் அர்ச்சனை பண்ணிட்டு போனால் வேலை வாய்ப்புனால நிரந்தர உத்தியோகம், கவர்மெண்ட் ஜாபு இதெல்லாம் அமையிறது கரெக்டாக அமையும். ஒரு தொழில் ஸ்தாபனம் வைக்கிறது, இல்லை முடங்கி கிடக்கிறத வந்து உறுதி பண்ணுறது செய்கிறது, இதெல்லாம் இப்படி பண்ணால் எல்லாம் விசேஷமாக இருக்கும். பண்ணும்போது எந்த ஒரு துர்தினாலும் இந்த ஹோமத்துக்கு எந்த ஒரு பங்கமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தன்னோட மனைவி மண்டோதரியை வந்து தவளையை உருமாற்றி வைக்கிறார். தெப்பக்குளத்தில் வந்து ஜலம் இருக்கும்போது இங்கே வந்து தவளை தண்ணிகளை வந்து தவளை இருக்காது. கரையில் இருக்கும்போது ஒழிஞ்சு தண்ணிக்குள்ளே தவளை இறங்காது. ராவணன் வந்து தலையை திருகி யாகம் பண்ணதுனால இந்த ஊருக்கு திருகு தலைவர்னு பேர். அது மருவி திருத்தலைவர்னு மாறிச்சுங்க. ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி சப்த ரிஷிகள் மற்றும் ராவணன் வழிபாடு செய்த திருத்தலையூரில் அருள் பாலிக்கக்கூடிய சப்த ரிஷீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். சுமார் 7000 ஆண்டு பழமை வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. எவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முசிறியிலிருந்து புலியோலம் செல்லும் சாலையில் உள்ள தண்டலை அப்படிங்கிற ஊரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. முசிறியிலிருந்து புலிவலம் செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து தண்டலை அப்படிங்கிற இடத்துல இறங்கி அங்கேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது. பேருந்து வசதி வந்து சற்று குறைவாக தான் இந்த ஆலயத்துக்கு வந்து காணப்படுது. தனி வாகனங்களில் வர்றது தான் வந்து சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த ஆலயத்தில் பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா 7000 ஆண்டு பழமையான மருத மரம் வந்து காணப்படுது. இந்த மருத மரத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுகள் அனைத்தும் ஒவ்வொரு பிரம்மாவோட ஆயுளை வந்து குறிக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது பார்க்கலாம். ஆலயத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பிரம்ம தீர்த்தம் வந்து காணப்படுது. இந்த பிரம்ம தீர்த்தத்தில் வந்து ருத்ர பசுபதி நாயனார் கழுத்தளவு நீரில் நின்று ருத்ர ஜபம் வந்து பண்ணதாக வந்து சொல்லப்படுது. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சப்த ரிஷீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம். ஆலயத்தோட முகப்பில் விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம். விநாயகரை வழிபாடு செய்த பிறகு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா 2 மூலவர் வந்து காணப்படுவாங்க. சப்த ரிஷிகள் வழிபாடு செய்த மூலவர் வந்து சப்த ரிஷீஸ்வரர் என்றும், ராவணனால் வந்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யப்பட்ட இறைவன் வந்து ராவணேஸ்வரன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே நந்திபவன் வந்து காணப்படுறாரு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சித்தர் வந்து அமர்ந்த கோலத்தில் நந்திபவன் மண்டபம் இருக்கக்கூடிய அந்த தூணில் வந்து காணப்படுறாரு. பிரம்மகத்தி தோஷம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. புரூருவ சக்கரவர்த்தி மன்னன் தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்கள் வழிபாடு செய்த தலமாகவும், பிரம்மகத்தி தோஷம் நீங்கின பிறகு இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து அவர் வந்து புதுப்பிச்சு கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்துருக்காரு. சுமார் 7000 ஆண்டு பழமை வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ராமாயண காலத்துக்கு முன்பே வந்து இந்த ஆலயமானது காணப்பட்டிருக்கு. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க. பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம்.
நந்தி பவனை தரிசனம் பண்ணிட்டு நந்தி பவன்ட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் சப்த ரிஷீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் குங்குமாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்திய விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். மூலவரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி துவாரபாலர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. துவாரபாலர்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அத்திரி, பிருகு, புலஸ்தியர், வசிஷ்டர், கௌதமர், மாரிஷி, ஆங்கிரசர் ஆகிய சப்தரிஷிகள் வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால மேலே வந்து விதானத்தில் வந்து சப்தரிஷிகள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. சப்தரிஷிகள் வழிபாடு செய்த சப்தரிஷீஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். மூலவரோட மண்டபத்திலே பார்த்தோம் அப்படின்னா அகோர வீரபத்திரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீரபத்திரருக்கு வடைமாலை சாற்றி தயிர் சாதம் வந்து நைவேத்தியம் படைத்து ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து வழங்கி வரும் பொழுது வழக்குகளில் வந்து நமக்கு வெற்றி சித்திக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீண்ட ஆண்டுகளாக வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னா இந்த தலத்தில் வந்து இந்த வழிபாடை வந்து செய்யலாம். அகோர வீரபத்திரர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறாரு நம்ம வந்து கேட்கலாம். நமஸ்காரம். ஓம் ஹர நம பார்வதி பரதே ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் ஷரே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தரே நமः. சத்குரு மம குரு சரணாரவிந்தாभ्यां நமः. சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மம குரு சரணாரவிந்தாभ्यां நமः. அவர் இந்த ஊர் வந்து இந்த ஊரோட பேர் வந்து திருத்தலையூர். இந்த ஸ்தலத்தில் சுவாமியோட பேர் வந்து குங்குமாம்பிகா ஸ்மேர சப்தரிஷீஸ்வரர்னு பேர். இந்த சுவாமி சுமார் 7000 வருடம் பழமையான கோயில். ராவணன் வந்து வழிபட்ட ஸ்தலம் இது. ராவணன் வந்தீங்கன்னா சிறந்த சிவபக்தன், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து இலங்கையில் வந்து சிவபூஜை பண்ணிட்டு கைலாசம் போய் சுவாமியை நேரடியாக தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் இலங்கை வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறது நடக்காத காரியமாக இருக்குது. சுவாமியை கூட்டின்னு வந்தோம்னா இந்த வழியாக கைலாசத்துக்கு வரும்போது அப்போ சப்தரிஷிகளுக்கெல்லாம் ஒரு சாபக்கேடு. பூலோகத்தில் இருக்கிற செயல்மிளங்கத்தில் வந்து ஐக்கியமான அவங்க எல்லாத்துக்கும் இது சப்தரிஷிகள் எல்லாத்துக்கும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் பூஜை பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் தலங்களாகி கடைசியில் லால்குடியில் தான் ஐக்கியம் வராங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த சுவாமியை வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது ராவணன் வந்து ஆகாச மார்க்கமாக அந்த வழியாக வரும்போது இப்போ வனாந்திரமாக இருந்திருக்கு. சப்தரிஷிகளாக பூஜை பண்ணுறதை பார்த்த உடனே அவருக்கே மெய் செலுத்து போய் சரி நம்மளும் இறங்கி சுவாமி கிட்ட சிவ பூஜை பண்ணி சுவாமி கிட்ட வரமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கணும். பத்தத்தில் ராவணனை பார்த்த உடனே சப்தரிஷிகள்லாம் பயந்து போய் மனமாக மாறிடுறாங்க. அதான் அந்த வந்து ஸ்தல விருட்சம் மருத மரம் இருங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டு ரிஷிகள் பூஜை பண்ண லிங்கத்தில் பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தனியாக புத்து மண்ணால் லிங்கம் பண்ணி வச்சு அதுக்கு சிவ பூஜை பண்ணி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்கும் போது பூ மாலை தேங்கலாம் இருக்குது, லிங்கமாகப்பட்டது மறைஞ்சிப்படுதுலாம். இது மாதிரி ஒரு 4-5 இடம் நடந்தோம். ரிஷிகள் தான் வந்து உனக்கு ரிஷிகளுக்கெல்லாம் காட்சி கொடுக்குறியே, அவெல்லாம் வந்து பால் பலவருக்கும் சித்திராண்ணெல்லாம் வச்சு நிவேத்தியம் பண்ணுறாங்க. நான் உனக்கு வந்து ஹோமம் பண்ணி அதுக்கு வருபாகத்துக்கு என் தலையை திரிய போகிறேன்னு சொல்லி வேண்டிட்டு அகோராக்னி கொண்டுன்னு பேர். இந்த கோயில் திருக்குளம் தெப்பக்குளம் கோயில் வாசல்லே தெப்பக்குளம் இருக்குது. அங்கே வந்து அகோராக்னி யாகம்னு வளர்த்துறாரு. அது பண்ணும்போது எந்த ஒரு துர்கைனாலும் அந்த ஹோமத்துக்கு எந்த ஒரு பங்கமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தன்னோட மனைவி மண்டோதரியை வந்து தவளையை உருமாற்றி வைக்கிறாரு. தெப்பக்குளத்தில் வந்து ஜலம் இருக்கும்போது இங்கே வந்து தவளை தண்ணிகளை வந்து தவளை இருக்காது, கரையில் இருக்கும்போது ஒழிஞ்சு தண்ணிக்குள்ளே தவளை இறங்காது. இந்த மாதிரி ஒரு விசேஷமாக இன்ன வரைக்கும் நடைமுறது. அப்புறம் ஒவ்வொருத்திலேயே திருகி யாகம் பண்ணும்போது 9 திருகி கடைசியாக 10 திருகும்போது தான் வந்து சுவாமியை அனுகிரகம் பண்ணி கைலாசத்தை விட்டு எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லி மறைஞ்சிடறாரு. ராவணன் வந்து தலையை திருகி யாகம் பண்ணதுனால இந்த ஊருக்கு திருகு தலைவர்னு பேர். அது மறுவி திருத்தலைவர்னு மாறிச்சுங்க. அதுக்கப்புறம் இந்திரன் வந்து பூலோகத்தில் இருக்கிற சிவாலயம் தரிசனம் பண்ணிட்டு வந்து 2 இந்திராணி வந்து தரிசனம் பண்ண வரும்போது அக்னிமுகாசுரன் சொல்லி ஒரு அசுரன் வந்து இந்திராணி வந்து சிறை வச்சுறாரு. அப்போ 56 சக்கரவர்த்தியில் புருவ சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் அவர் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது இந்திராணியை மீட்டு கொண்டு போய் இந்திரலோகத்தில் விட அப்படின்னு வேண்டினதும் இந்த அக்னிமுகாசுரனை கொண்டுட்டு இந்திராணியை கொண்டு போய் இந்திரலோகத்தில் விட்டுட்டு வரும்போது இந்த அக்னிமுகாசுரனை கொண்டப்பாவும் புருவ சக்கரவர்த்திக்கு பிரம்மஹத்தி தோஷமாக பிடிச்சிருது. அதுக்கப்புறம் எல்லா சிவாலயம் தரிசனம் பண்ணி கடைசியில் திருவண்ணாமலையில் போய் பிரம்மஹத்தி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும். அங்கே ஒரு அசரீர வாக்காக கேட்குது. இது மாதிரி திருகுதலைன்னு ஊருக்கு சுந்தரேஸ்வரர் இருக்கார், சுவாமி தரிசனம் பண்ணால் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் நிவாரணமாகும் அப்படின்னு.
அதுக்கப்புறம் ராஜபடசையனோட இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணும்போது அவருக்கு பிரம்மகத்தி தோஷ நிவாரணமாக இருங்க. அவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் கட்டி 7000 வருஷமாக இருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 63 நாயன்மாரில் 17ஆம் நாயன்மார் ருத்ர பசுபதி நாயன்மார்னு பேர். இங்கே தான் அவதாரஸ்தனம் அவர். இங்கே வந்து இந்த திருக்குளத்தில் கழுத்தளவு தண்ணி நின்று ருத்ரபாராயணம் பண்ணிகிட்டே இருப்பாரான். இங்கே தான் அவதாரஸ்தலம், இங்கே முக்திஸ்தலம். ருத்ரபாராயணம் பண்ணதுனால ருத்ர பசுபதி நாயனான்னு பேர் அவருக்கு. புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில். அதுக்கப்புறம் இங்கே உள்ள மூர்த்தி பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து சுயம்பமூர்த்தி, குங்குமாம்பிகா சமேத சப்தரிஷீஸ்வரர்னு பேர் சுவாமி பேர். சுவாமி வந்து சுயம்பமூர்த்தி, சப்தரிஷி விட்ட சுவாமி. வெளியில் வந்து பிராகாரத்தில் ராவணன் வழிபட்ட லிங்கம் இருக்கும், அதான் ராவணேஸ்வர லிங்கம்னு பேர். அதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார், அதுக்கு பக்கத்தில் வந்து அகோர வீரபுத்திரர். அகோர வீரபுத்திரருக்கு இங்கே தான் அவதாரஸ்தலம். வேறு எந்த கோயிலில் பார்த்தா வெளி பிராகாரத்தில் வெளி தூணில் இருப்பார் அக்னி வீரபுத்திரர், அகோர வீரபுத்திரர்னு. இங்கே வந்து பிரதானமாக இருக்கார் அவர். தட்சண சிம்ஹானம் பண்ணும்போது ஒவ்வொருத்தலையாக வெட்ட ஒவ்வொருத்தலையாக உருமாறிண்டே இருக்கார். அந்த தட்சன் இருக்கிற கபாலத்தை எடுத்து மாலையாக போட்டிருந்தாங்கன்னா அவருக்கு வந்து வடமாலையும் தேய்ஞ்சது தான் இங்கே விசேஷம். கோர்ட்டு கேஸு பிரச்சனை, பூமி சம்மந்தப்பட்டமான பிரச்சனை, அதுக்கெல்லாம் அவர் தான் நிவர்த்தி. அம்பாள் பேர் வந்து குங்குமாம்பிகை. இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்க, வேலை கிடைக்காதவங்கலாம் தேய்பிறாராக காலத்தில் அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாத்தி, அம்பாளுக்கு புடவை சாத்தி, அவளோட ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி போனாங்க அப்படின்னா 3 மாதத்துல என்னால் அது ரெண்டு. வேலை வாய்ப்புக்கு 2 ரோஸ் மாலை திங்கக்கிழமை அன்னைக்கு பண்ணணும், சுவாமிக்கு கொண்டு வரும். 2 ரோஸ் மாலை வாங்கி சுவாமிக்கு அம்பாளுக்கும் இது பண்ணி 1 லிட்டரு நல்லெண்ணெய் வாங்கி சுவாமிக்கு கொடுத்து தேங்காய் பழம் அர்ச்சனை பண்ணிட்டு போனால் வேலை வாய்ப்பு, நிரந்தர உத்தியோகம், கவர்மெண்ட் ஜாபு இதெல்லாம் அமையிறது கரெக்டாக அமையும். ஒரு தொழில் ஸ்தாபனம் வைக்கிறது, இல்லை முடங்கி கிடக்கிறத வந்து உறுதி பண்ணுறது செய்கிறது, எல்லாம் இப்படி பண்ணால் எல்லாம் விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்தல விருட்சம் மருதமரம், பூக்கும் காயாக்கி விதை கொண்டே போட்டால் வராது, ஒரே மரம் தான். இந்த மரத்தில் இருந்து உற்பத்தி கிடையாது. இந்த மரத்துக்கு உண்டான வயசுனா கோயிலுக்கு வயசுங்க. அதே மாதிரி இங்கே வந்து கொடிமரம் கிடையாது. அதாவது அதுக்கு என்ன காரணம்னா காத்தால சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் சாமிக்கு வந்து சூரிய வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இங்கே வந்து கொடிமரம் கிடையாது. அருணோதயம் உண்டு. தை மாதம் 3 நாள் வந்து அருணோதயம் உண்டு. சுவாமிக்கு டைரெக்டாக சிங்கதர் வந்து சுவாமி அனுப்பணும். அதனால் அருணோதயம் உண்டு 3 நாளைக்கு. அப்புறம் விசேஷ காலங்கள் பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை, கார்த்திகை சோமவாரம், சிவராத்திரி, பிரதோஷம், இதெல்லாம் விசேஷமான நாட்கள். தேய்பிராஷ்டமி அதெல்லாம். இப்போ இன்றைக்கி கூட தேய்பிராஷ்டமி தான். இந்த பைரவர் பூஜை ஆரம்பிக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே வந்து தில்லை 3000, திருத்துறை 3000 பழமொழி உண்டுங்க. தில்லையில் வந்து 3000 அந்தணர்கள் வாழ்ந்துடும். இங்கே வந்து 3500 அந்தணர் குடும்பம் வாழ்ந்துடும். இங்கே ரெட்ட வீதி அக்ரஹாரம் இருந்திருக்குங்க. ஃபுல்லாக ஐயங்காரம் தான் ஜாஸ்திங்க. இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அது. அதே மாதிரி இங்கே மகாவிஷ்ணு ரொம்ப விசேஷமான மகாவிஷ்ணு. அதாவது ராவணன் வந்து இங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக போய் கைலாசத்தை பேக்கிறார். கைலாசத்தை பேக்கும்போது சுவாமி காட்டவர்களால் உள்ளே வச்சு அமுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒரு தலையை வெட்டி, ஒரு கையை வெட்டி அதில் உள்ள நரம்புகள்லாம் வீணையாக்கி சாமகான வாசித்ததும் மெய் மறந்து சுவாமி கால் எடுத்ததும் வெளியில் வந்தார். வெளியில் வந்தவுடனே ராவணன் உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டதும் டிசம்பர் மாதத்திற்கான ஸ்ரீ அகஸ்தியர் விஜய் வந்து தற்போது வந்து விற்பனையில் உள்ளது. இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரி அன்னையை வந்து பெண்கள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் சண்டிகேஸ்வரி தேவியை வந்து பெண்கள் எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பௌர்ணமி கிரிவலத்தில் வந்து எந்தெந்த சித்தர்கள் வந்து தலைமையில் வந்து கிரிவலம் நடைபெறுது, அதாவது வந்து 24/11/2025 7 டிசம்பர் வரைக்கும் திரு அண்ணாமலையை கிரிவலம் வர்றதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ஒவ்வொரு நாளும் எந்த சித்தரோட தலைமையில் வந்து கிரிவலம் வருது, அன்றைய தினம் வந்து கிரிவலம் வந்தோம் அப்படின்னா என்ன பலன் அப்படிங்கிறதையும் பல்வேறு ஆன்மீக தகவல்களை வந்து ஸ்ரீ அகஸ்தியர் விஜய் புத்தகத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. டிசம்பர் மாதம் வரை தற்போது வந்து அகஸ்தியர் விஜய் புத்தகம் வந்து வெளியிடப்பட்டு விட்டது. 2026ஆம் ஆண்டு அகஸ்தியர் விஜய் புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஒரு ஆண்டிற்கான சந்தா வந்து 360 வந்து செலுத்தி அகஸ்தியர் விஜய் புத்தகத்தை வந்து வாங்கி படித்து பயன்பெறலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தங்களது சந்தாவான ரூபாய் 360 செலுத்தி நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்தே அகஸ்தியர் விஜயம் அப்படிங்கிற இந்த பொக்கிஷத்தை வாங்கி படித்து பயன்பெறலாம். அகஸ்தியர் விஜயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிக தெளிவான முறையில் வந்து இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அதனால் வந்து இந்த அகஸ்தியர் விஜய புத்தகத்தை வாங்கி அனைவரும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓம். தினம் வந்து உங்களை வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது, எனக்கு வந்து 3.5 கோடி ஆயில் கொடுங்க,
அதோட எனக்கு வந்து அம்பாளையும் கொடுங்க, அம்பாளை கொண்டு கூட்டின்னு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அம்பாளையும் வாங்கிக்கிறாரு. என்ன காரணம்னா, அம்பாளை விட்டு சுவாமி பிரிஞ்சிருக்க மாட்டார், அம்பாளை கூட்டின்னு வந்துட்டா சுவாமி வந்துடுவாருங்கிற ஒரு காரணத்தினால அம்பாளை வாங்கிட்டு 3.5 கோடி ஆயுதம் வாங்கிட்டு வராரு. வரும்போது நாரதரை வந்து அதை பார்த்துட்டு மகாவிஷ்ணு கிட்ட போய் உன் தங்கையை வந்து தாரவாத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்கே வந்து பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டரில் கத்திரிமேடுன்னு ஒரு வயல், அங்கே வந்து கத்திரிக்காய் செடியை வந்து தலைகீழ வச்சு வேறு மேலே வச்சு ஓட்டை உள்ள பாத்திரத்தில் அந்தனர் வேகத்தில் மகாவிஷ்ணு ஜலம் விட்டு இருக்கும்போது ஆகாச மார்க்கமாக வந்த ராவணன் அதை பார்த்துட்டு, என்னடா மடையா நீ ஒரு அந்தனாக இருந்துட்டு இந்த ஒரு காரியத்தை பண்ணுற, இது லோகத்து கழிவுக்குடைய விஷயம் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டதும், நீ வாங்கின அந்த மரம் சரியில்லைப்பா, சுவாமி கிட்ட வந்து 3.5 கோடி ஆயில் கேட்டிருக்க, இன்னும் ஒரு 1/2 கோடி ஆயில் கேட்டால் நான் 4 கோடி ஆயிரும், ஒரு யுகத்தை ஆண்ட பலன் கிடைக்கும், ஒரு யுகம் பூரா உன்னை பற்றி பேசுவாங்க செய்வாங்க அப்படின்னு மறுபடியும் வந்து சுவாமியை பூஜை பண்ணி சுவாமி எழுந்துரும் போது சுவாமிக்கு பின்னாடி இருந்து காட்டுறாரு கையை, 1/2 கோடி வேணும் அப்படின்னு, 1/2 கோடி கேளு அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு காட்டணும். அது அப்படியே அவர் மனசுலேயே நினச்சுன்னு 1/2 கோடி மனசுலேயே நினச்சுன்னு 1/2 கோடி ஆயில் வேணும் அப்படின்னு 3.5 கோடி எடுத்துட்டு 1/2 கோடியை கொடுத்துறாரு சுவாமிங்க. ஆயில் வரத்தை பங்கம் பண்ணாங்க இங்கே. ஆனால் அந்த மகாவிஷ்ணுவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விரல் அப்படியே இருக்கும், 1/2 கோடின்னு காட்டின்னு இருக்கும். அது இங்கே விசேஷமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காவேரி கிடையாது, வடபால் தான் அது, காவேரிக்கு வடக்கு. காவேரி வந்து இங்கே கிடையாது, இங்கே வந்து ஐயாறு ஓடுது. ஐயாறும் ரொம்ப விசேஷம். அங்கே கொல்லிமலையில் ஆரம்பித்து கொள்ளிடத்தில் வந்து முடியுது அந்த ஜலம். இது வந்து வரும்போது ஒரு 5 சிவாலயம் தொட்டு வருது, அதனால் ஐயாறுன்னு பேர். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆகாய கங்கையிலேருந்து வருது. கொல்லிமலை வந்து அரப்பளீஸ்வரர், அது வந்து ஈசான ஸ்தலம். அதுக்கு பக்கத்தில் துறையூர் பக்கத்தில் கொப்பமட்டின்னு ஒரு ஊர், அங்கேயும் குங்குமாம்பிகா சமேதரர், அது வந்து தத்புருஷ ஸ்தலம். அதுக்கப்புறம் இங்கே திருத்தலையூர் குங்குமாம்பிகா சமேதரர் வந்து அகோரஸ்தலம். இதுக்கு பக்கத்தில் வந்து தின்னக்கோணம்னு ஒரு ஊர், சேம்பு வசூதீஸ்வரர், அது வந்து வாமதேவஸ்தலம். அதுக்கப்புறமா வாத்தலை பாதாள ஈஸ்வரர், அது வந்து சத்யோஜாலஸ்தலம். இது தொட்டு இந்த ஐயாறு ஓடி கொள்ளிடத்தில் போய் கலக்குதுங்க. இந்த 5 சிவாலயம் தொட்டு போகிறதுனால ஐயாறுன்னு பேருங்க இருக்குது. இந்த கோயிலுக்கு எப்படி வரணும், பஸ் ரூட்டு சொல்லுங்கள் சார். பஸ் ரோடு வந்து பார்த்திங்கன்னா முசிறியிலேருந்து துறையூர் சுத்துவழி பாதையில் இந்த கோயில் இருக்குது. சுமார் முசிறியிலேருந்து ஒரு 18 கிலோமீட்ரு, இந்த பக்கம் துறையூர்லேருந்து ஒரு 18 கிலோமீட்ரு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் இருக்குது. அப்படியும் வரலாம். இல்லை இப்போ சில பேர் கார் வச்சுன்னு வராங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து வந்தால் புலிகுளம் வழியாக வந்து முசிறி ரோட்டை எடுத்து தண்டலையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் திருத்தலையூர் கிராமம் இருக்குது. அப்படியே துறையூர் வழியாக வந்தாங்கன்னா கண்ணனூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்குங்க. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு எல்லாத்தையும் எடுத்து வச்சார். அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் குங்குமாம்பிகையை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து ரோஸ் மாலை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது சரியாக வேலை இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும். திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும். இப்போ வந்து அம்பாளை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் வந்து பார்க்கலாம். சப்த ரிஷிகள் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த சப்த ரிஷீஸ்வரர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டே இந்த ஆலயத்தோட தல வரலாறுலாம் நம்ம வந்து பார்க்கலாம். சப்த ரிஷிகள் தங்களுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக 5 சிவாலயங்களை வந்து வழிபாடு செய்து இறுதியாக லால்குடி சப்தபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று அங்கே வந்து தங்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்துக்கிட்டாங்க. அந்த வகையில் வந்து சப்த ரிஷிகள் வழிபாடு செய்த 5 சிவாலயங்களில் ஒரு ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சப்த ரிஷிகள் வந்து என்னென்ன ஆலயங்களை வழிபாடு செய்தாங்கன்னு பார்க்கலாம். கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரர் ஆலயம், கொப்பம்பட்டியில் இருக்கக்கூடிய சப்த ரிஷீஸ்வரர் ஆலயம், 3வதாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருத்தலையூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சப்த ரிஷீஸ்வரர் ஆலயம், அதற்கு அடுத்ததாக தின்னகோணத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுயம்பு பசுபதீஸ்வரர் ஆலயம், 5வதாக வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள ஈஸ்வரர் ஆலயம். இந்த 5 ஆலயங்களையும் சப்த ரிஷிகள் வழிபாடு செய்த பிறகு வாத்தலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கூறியதற்கெனங்க லால்குடி சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய சப்தபுரீஸ்வரரை வழிபாடு செய்து தங்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்துக்கிட்டாங்க. ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். எதிரில் பார்த்தோம் அப்படின்னா தனி நந்தியோடு ராவணனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராவணேஸ்வரர் வந்து காணப்படுறாரு. கைலாயத்திலிருந்து இலங்கை வந்து நோக்கி ராவணன் செல்லும் பொழுது இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து சப்த ரிஷிகள் வந்து சிவபூஜை செய்கிறத வந்து பார்க்குறாரு. இந்த இடத்துல வந்து தானும் வந்து சிவபூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி ராவணன் வந்து கீழே இறங்கும் பொழுது சப்த ரிஷிகள் அனைவரும் ராவணனுக்கு பயந்து இந்த ஆலயத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய மரத்தை நோக்கி ஓடி போயிடுறாங்க.
அதன் பிறகு வந்து ராவணன் வந்து ரிஷிகள் பூஜை செய்த லிங்கத்தை வந்து நாம் பூஜை செய்யக்கூடாது, நாமே தனியாக ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்யணும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ராவணேஸ்வரரை ராவணன் வந்து இந்த ஆலயத்தில் வந்து பிரதிஷ்டை செய்து ஒரு அகோர யாகம் வந்து நடத்துகிறாப்புல. அந்த யாகத்துக்கு வந்து யார் இடையூறு பண்ணக்கூடாது அப்படின்னு ராவணன் வந்து தன்னோட மனைவியான மண்டோதரியை வந்து இந்த ஆலயத்தோட தீர்த்த குளத்தில் வந்து தவளையாக இருக்கும்படி வந்து கூறிவிட்டு கடுமையாக வந்து அந்த யாகத்தை வந்து செய்கிறாரு. ஆனால் சிவபெருமான் வந்து அவருக்கு வந்து காட்சி அளிக்கவே இல்லை. அதனால் பார்த்தோம் அப்படின்னா ராவணன் வந்து தன்னோட ஒவ்வொரு தலையாக திருகி அந்த யாக குண்டத்தில் போட்டு சிவபெருமானை குறித்து கடுமையாக வந்து அந்த யாகம் நடத்துகிறாரு. ஒவ்வொரு தலையாக போட்டு இறுதியாக 10வது தலையை போடும் பொழுது சிவபெருமான் வந்து ராவணனுக்கு வந்து நெற்றிக்கண்ணோடு காட்சியளித்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ராவணன் வந்து தன்னோட தலையை வந்து திருகி யாகம் நடத்திய ஊர் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து ஆதி காலத்தில் வந்து திருகு தலையூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி திருத்தலையூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். ஒரு முறை கைலாயம் சென்றிருந்த ராவணன் வந்து அங்கேருந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் பண்ணி சிவபெருமானோட மனைவியான பார்வதியை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு இலங்கை நோக்கி வராப்புல. இதனை கேள்விப்பட்ட நாரதர் வந்து எம்பெருமான் நாராயணனிடம் போய் உன்னோட தங்கையை வந்து ராவணன் வந்து இலங்கைக்கு கூட்டிகிட்டு போகிறாப்புல, நீ தான் எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனடியாக எம்பெருமான் நாராயணன் ராவணனை நோக்கி வந்து நீ வந்து 3.5 கோடி ஆண்டுகள் தான் வந்து உயிர் வாழணும்னு வர வாங்கியிருக்க, இன்னும் ஒரு 1/2 கோடி ஆண்டுகள் வாங்கின அப்படின்னா முழுமையாக வந்து ஒரு யுகத்தை ஆண்ட பலன் வந்து உனக்கு கிடைக்கும். அதனால் வந்து மேலும் வந்து சிவபெருமானை குறித்து தவம் பண்ணி 1/2 கோடி ஆண்டுகள் வாங்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. ராவணனும் வந்து சிவபெருமானை குறித்து கடுமையாக தவம் பண்ணுறாப்புல. ராவணனோட தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் வந்து ராவணனுக்கு வந்து காட்சியளிக்கும் பொழுது சிவபெருமானுக்கு பின்புறம் எம்பெருமான் நாராயணன் என்று கைகளை வந்து 1/2 கோடி 1/2 கோடி அப்படின்னு சொல்லி காமிக்கும் பொழுது 3.5 கோடி ஆண்டுகளோடு 1/2 கோடி ஆண்டுகள் தனக்கு ஆயுள் வேண்டும் அப்படின்னு சொல்லி ராவணன் கேட்கறதுக்கு பதிலாக எம்பெருமான் நாராயணனோட திருவிளையாடலால் 1/2 கோடி ஆண்டுகள் தனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட இருந்து வரம் வாங்குவார். அதாவது வந்து ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த அந்த 3.5 கோடி ஆண்டுகளில் வந்து 3 கோடி ஆண்டுகள் வந்து ராவணனோட ஆயுள் வந்து பங்கம் ஏற்பட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனோட கை பார்த்தோம் அப்படின்னா அந்த 1/2 கோடி அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த அமைப்பில் வந்து காணப்படும். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இடதுபுறம் வந்து அந்த எம்பெருமான் நாராயணன் வந்து அருள் பாலிக்கிறாரு. பாருங்கள், இவர் தான் அந்த நாராயணன். ராவணனோட அந்த ஆயுள் வந்து பங்கம் ஏற்படுறதுக்கு காரணமான எம்பெருமான் நாராயணன் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். எம்பெருமான் நாராயணனோட கை பாருங்கள், அந்த 1/2 கோடி அப்படின்னு சொல்லி ராவணன் வந்து கேட்கறதுக்கு தூண்டியதுனால இதே அமைப்பில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து எம்பெருமான் நாராயணன் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. ராவணனோட ஆயுள் வந்து பங்கம் ஆகிறதுக்கு காரணமான நாராயணன் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சப்த ரிஷீஸ்வரர் மற்றும் குங்குமாம்பிகை அன்னையை வந்து அர்ச்சனை செய்து ஜாதகத்தை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து 2 ரோஸ் மாலை, 1 லிட்டர் நல்லெண்ணெய், தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு வந்து தங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமி அம்பாள்கிட்ட வந்து வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். அதே மாதிரி வந்து நிரந்தரமாக வேலை கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்க, நாங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், ஆனால் வந்து எங்களால் வந்து நிலையாக வந்து ஒரு வேலையில் வந்து இருக்க முடியல, அடிக்கடி வந்து எங்களுக்கு வேலை வந்து பறி போயிடுது, நல்ல வேலை இல்லை, அரசாங்க பணி வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்களும் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சப்த ரிஷீஸ்வரர் மற்றும் குங்குமாம்பிகை அன்னையை வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நிலையான வேலை வந்து சித்திக்கும். எப்படி திருவிடைமருதூருக்கு சென்று பிரம்மகத்தி தோஷம் நீங்க வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பிரம்மகத்தி தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். புரூர்வ சக்கரவர்த்தி தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக திருவண்ணாமலை சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்து அங்கே இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் வந்து நீராடுறாரு. அப்பொழுது அசரீரியாக ஒரு ஒலி வந்து கேட்குது, திருத்தலையூர் செல், அங்கே உங்களுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லி. அதன்படியே புரூர்வ சக்கரவர்த்தி திருத்தலையூர் வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சப்த ரிஷீஸ்வரரை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கி கொண்ட பிறகு இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சுமார் 7000 ஆண்டு பழமையான மருத மரம் வந்து காணப்படுது. இந்த மருத மரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூ பூக்கும், காய் காய்க்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விதையை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வச்சோம் அப்படின்னா அந்த மரம் வந்து முளைக்காது. இந்த மருத மரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய முடிச்சுக்கள் வந்து காணப்படும். இந்த ஒவ்வொரு முடிச்சியுமே வந்து ஒரு பிரம்மாவை வந்து குறிக்கும். ஒரு பிரம்மாவோட ஆயுள் வந்து நிறைவடைந்த பிறகு இந்த மருத மரத்தில் வந்து முடிச்சாக வந்து பிரம்மா வந்து ஐக்கியமாயிருவார். அதன் பிறகு புதிதாக ஒரு பிரம்மா தோன்றி மீண்டும் வந்து படைப்பு தொழிலை வந்து செய்வார். இந்த மரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய முடிச்சுகள் வந்து காணப்படுது. அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த மரம் வந்து எவ்வளோ பழமையான மரம் அப்படின்னு சொல்லி. நமது தலையெழுத்தையே வந்து திருத்தி அமைக்கக்கூடிய அந்த மரமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த மரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முடிச்சுக்களும் பிரம்மா அப்படிங்கிறதுனால இங்கே வழிபாடு செய்யும் பொழுது நம்மளது தலையெழுத்தே திருத்தி அமைக்கப்படும். அதே மாதிரி நம்ம தலையில் வந்து ரெட்டை சுழி இருக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
அந்த மாதிரி ரெட்டை சுழி இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மருத மரத்தை வந்து வலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது ரெட்டை சுழியில் இருக்கக்கூடிய அன்பர்களோட தலையெழுத்து வந்து திருத்தி அமைக்கப்படும். இந்த மரத்தை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளது தலை சுழியில் இருக்கக்கூடிய தலையெழுத்தே திருத்தி அமைக்கப்படும். மேலும் வந்து சில பேருக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கையிலலாம் வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த மரத்தில், அதாவது முடிச்சோடு இருக்கக்கூடிய இந்த மரத்துக்கு வந்து வஸ்திரங்கள் சாற்றி இந்த மரத்தை வந்து 12 முறை வலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த கையில் வந்து கட்டி கட்டியாக இருக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் மாறும். திருப்பத்தூரில் ஒரே ஒரு பிரம்மா இருக்கார். அங்கே சென்றோம் அப்படின்னா நமது தலையெழுத்தே மாறும். அங்கே ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா நமது தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிச்சியுமே வந்து ஒவ்வொரு பிரம்மாவாக இருக்கிறதுனால இந்த தலத்தில் வந்து நமது ஜாதகத்தை வைத்து அர்ச்சனை செய்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரம்மா வந்து உரைகின்ற இந்த மருத மரத்தை வழிபாடு செய்யும் பொழுது நமது தலை சுழியில் எழுதியிருக்கக்கூடிய அந்த தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும். வருகின்ற 14/12/2025 ஞாயிற்றுக்கிழமை நமது ஆன்மீகத்துடன் நட்பு சேனலின் புதிய உதயமாக உருவாக உள்ள மீனா வைஷ்ணவி டூர்ஸ் மூலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த யாத்திரையில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 7994347966 அப்படிங்கிற அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தங்களது இருக்கை மற்றும் தங்களது வருகையை வந்து பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற 14/12/2025 அன்று நீலிவனம் என்று அழைக்கக்கூடிய திருப்பைஞ்சிலை தலத்தை தரிசனம் செய்யும் பொழுது யமபயம் நீங்கும் என்றும், புஷ்பவனம் என்று அழைக்கக்கூடிய சுனைபுகுநல்லூரை வந்து தரிசனம் செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும் என்றும், கடம்பவனம் என்று அழைக்கக்கூடிய தொடையூரில் அருள் பாலிக்கக்கூடிய விஷமங்களேஸ்வரரை தரிசனம் செய்யும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான விஷக்கிருமிகளும் நம்மை விட்டு நீங்கும் என்றும், இறுதியாக வன்னிவனம் என்று அழைக்கக்கூடிய திருவாசியில் அருள் பாலிக்கக்கூடிய மாற்றூரை வரதீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான நோய்கள், அதாவது 4448 வகையான நோய்களும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 வனங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த 4 வனங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் வருகின்ற 14/12/2025 அன்று மீனா வைஷ்ணவி டூர்ஸ் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த 4 வனங்களை தரிசனம் செய்த பிறகு திருத்தியமலை, தின்னகோணம், வாத்தலை, இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த 7000 ஆண்டு பழமையான பிரம்மதேவர் வந்து தனது யுக முடிவில் வந்து உரைகின்ற 7000 ஆண்டு பழமையான மருத மரம் இருக்கக்கூடிய இந்த ஆலயம், அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமி தோன்றிய தலமான சுகஜீவன சுந்தரராஜ பெருமாள் ஆலயம் அப்படின்னு சொல்லி 10 ஆலயங்களை வந்து ஒரே நாளில் தரிசனம் செய்ய வந்து திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஜேஷ்டா தேவி வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி அன்னை நமக்கு வந்து வழங்கக்கூடிய அந்த செல்வம் வந்து என்றும் நம்மிடமே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து கிடைக்கும். உடலில் வந்து, அதாவது வந்து கை கால்களில் வந்து கட்டி கட்டியாக இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மரத்தை வந்து வலம் வந்து வழிபாடு செய்யலாம். பல்வேறு பிரம்மாக்கள் வந்து முடிச்சுக்களாக நிறைந்துள்ள இந்த மரத்தை வந்து வலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமது தலை சுழியில் இருக்கக்கூடிய தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும். வருகின்ற 14/12/2025 நமது ஆன்மீக யாத்திரையில் வந்து இந்த தலத்தை வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய அன்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட வருகையை வந்து பதிவு செய்து கொள்ளலாம். சப்தரிஷிகள் வழிபாடு செய்த 5 சிவாலயங்களில் திருத்தலையூரில் அருள் பாலிக்கக்கூடிய சப்தரிஷீஸ்வரர் ஆலயம் வந்து அகோர தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ராவணன் வந்து இந்த தலத்தில் வந்து அகோஸ்திர மந்திரம் வந்து ஜபித்து யாகம் செய்த ஊர் அப்படிங்கிறதுனால இந்த தலம் வந்து அகோர தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ராவணன் தனது ஒவ்வொரு தலையுமே வந்து திருக்கி யாகத்தில் போட்டு மிக கடுமையாக தவம் செய்ததன் விளைவாக இறுதியில் வந்து சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து ராவணனுக்கு வந்து காட்சியளிக்கிறாரு. சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து அகோர வீரபத்திரர் உதித்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனால தான் இந்த தலம் வந்து அகோர தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இறைவன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் வந்து வீரபத்திரர் வந்து எழுந்து அருள் புரிகிறாரு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீரபத்திரரை வந்து வடைமாலை சாற்றி தயிர் சாதம் வந்து படைத்து ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து விநியோகம் செய்யும் பொழுது வழக்குகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. 63 நாயன்மார்களில் ஒருவரான ருத்ர பசுபதி நாயனார் வந்து தோன்றிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தில் எதிரில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்த குளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ருத்ர பசுபதி நாயனார் தினமும் வந்து கழுத்தளவு நீரில் நின்று ருத்ர ஜபம் செய்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சிதம்பரத்தில் வந்து 3000 அந்தணர்கள்னு சொல்லுவாங்க. திருத்தலையூரில் வந்து 3500 அந்தணர்கள்னு சொல்லுவாங்க. ஆதி காலத்தில் வந்து அந்தணர்கள் வந்து நிறைந்திருந்த பகுதியாகவும் 2 அகரகாரங்கள் இருந்த பகுதியாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருத்தலையூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சப்தபுரீஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. புண்ணியம் செய்திருந்து பிராப்தம் இருந்தால் மட்டுமே இந்த தலத்துக்குள்ளார வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சப்த ரிஷீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும். இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து ஆலயத்துக்கு பின்புறம் வந்து பிரம்மா வந்து முடிச்சுக்களாக இருக்கக்கூடிய 7000 ஆண்டு பழமையான அந்த மருத மரத்தை வழிபாடு செய்யும் பொழுது
எவ்வளோ கொடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களாக இருந்தாலும் நீங்கி நமக்கு வந்து ஒரு மறுமலர்ச்சியான வாழ்க்கையை வந்து சித்திக்கும். நமது தலை சுழியில் இருக்கக்கூடிய தலை எழுத்தையே வந்து திருத்தி அமைக்கக்கூடிய அமைப்பில் பல்வேறு விதமான பிரம்மாக்கள் வந்து இந்த மரத்தில் வந்து நிரம்பி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நம்ம வந்து திருப்பட்டூர் ஆலயத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாவை வழிபாடு செய்து நம்ம ஜாதகத்தை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நமது தலையெழுத்து திருத்தி அமைக்கப்படும் சொல்கிறோம். இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மரத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கள் அனைத்துமே வந்து பிரம்மாவை வந்து குறிக்குது. அந்த வகையிலே பாருங்கள் இந்த மரம் வந்து எவ்வளோ பழமையான மரம் அப்படின்னு சொல்லி பல்வேறு பிரம்மாக்களோட சக்தியை வந்து ஒருங்கே இணையப்பெற்ற தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பேருந்து வசதி வந்து சற்று குறைவாக தான் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னா தனி வாகனத்தில் வந்து தான் நம்ம வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். அதனால தான் வந்து வருகின்ற 14/12/2025 நம்ம வந்து ஆன்மீக யாத்திரை வரக்கூடிய அந்த ஆலயத்தோட வரிசையில் வந்து இந்த ஆலயத்தை வந்து நம்ம வந்து சேர்த்துருக்கோம். நம்ம வந்து தரிசனம் செய்யக்கூடிய ஆலயங்கள் அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா பேருந்து வசதி இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த நமது தலையெழுத்தையே திருத்தி அமைக்கக்கூடிய ஆலயங்கள் 10 ஆலயங்களை வந்து நம்ம வந்து வரிசைப்படுத்தி தான் நம்ம வந்து இந்த யாத்திரையை வரோம். அதனால் வந்து இந்த யாத்திரையில் வந்து அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல நவகிரகங்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. நவகிரகங்களை தரிசனம் பண்ணிட்டு நவகிரகங்களை வந்து வலம் வரும். நவகிரகங்களுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் வந்து பைரவர் வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து அருள் பாலிப்பார். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை வந்து நாம் தேய்பிறை அஷ்டமியில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பில்லி, சூனியம், சத்ரு உபாதை போன்றவை அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். நவகிரகங்களை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். பிரம்மகத்தி தோஷம், கடுமையான சாபங்கள், பித்ரு தோஷம், பித்ரு சாபங்கள் ஆகியவற்றை வந்து நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அடுத்ததாக பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இவரை தேய்பிறை அஷ்டமியில் வந்து நம்ம வழிபாடு செய்கிறது ஒரு தனி சிறப்பு. ருத்ர பசுபதி நாயனரோட அவதார தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அகோர வீரபத்திரருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா ருத்ர பசுபதியார் வந்து அருள் பாலிப்பார். இவரோட நட்சத்திரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்து குரு பூஜை விழா வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்படுது. திருத்தலையூரில் அருள் பாலிக்கக்கூடிய சப்த ரிஷீஸ்வரர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா, அருணாச்சலா. நன்றி. ஓம். வணக்கம்.